ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொட்டேட்டோ சீஸ் பால் பண்ணியிருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் டர்மரிக், 1/4 ஸ்பூன் சால்ட், ஒரு ஆனியனை கட் பண்ணி சேர்க்குறேன், ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கட் பண்ண கோரியண்டர் லீவ்ஸு. இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறேன். ஒரே சைஸில் இருக்கணுன்றதுக்காக நான் இந்த சின்ன ஸ்பூனில் பொட்டேட்டோவை எடுக்கிறேன். அதை நல்லா உருண்டை பிடிச்சி அது நடுவில் நான் ஒரு சின்ன சீஸ் வைக்க போகிறேன். இது போல் எல்லா பொட்டேட்டோ மசாலாவையும் நான் ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. ரஞ்சனி அஞ்சரை பெட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது கார்ன்ஃப்ளவர் பேட்டரில் நான் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுக்கணுங்க. இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் சேர்க்குறேங்க. இப்போ ஒவ்வொரு பாலாக எடுத்து நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேன். உடனே கிளறிடாதீங்க, கொஞ்ச நேரம் விட்டு நம்ம லைட்டாக திருப்பி விடணுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துட வேண்டியதாங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.